தலைவர் அவர்களிடம் நான் சொல்லும் போது இன்று சொல்லாமூர் கண்ணன் அவர்களுடைய தலைமையிலே அவர் சொன்னது, அவரிடம் சொல்லுங்கள், எக்காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று சொன்னார். அந்த மரியாதை அவருக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கும் உங்களுக்கும் அந்த மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றியம், நகரம் எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு என்ன பதவிகள் தர வேண்டுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் தருவோம். நான் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம், எங்களுடைய தோழர்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். நாங்களாம் வந்துட்டோம் பாத்தியா அப்படின்றது சும்மா விளையாட்டா பேசுறது கூட பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் விபரீதமா வந்து முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய தோழர்கள் தளபதி அவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். மற்ற கட்சியிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எப்போது எங்களுடைய கட்சியில் நீங்கள் சேர்ந்தீர்கள் என்றால் அதுவரை இன்று வரை இல்லை, எப்போதுமே சரி உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக பாதுகாப்பாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக முதலமைச்சர் உங்களுடன் இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2016 தேர்தலில் நின்னாரு. அவர் அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் தோத்துட்டார். அப்போது அவரும் அவருடைய மகனும் 2 நாள் ரொம்ப அழுது கொண்டு, நம்ம இப்படி தேர்தலில் நம்ம வரலையே அப்படின்ற ஒரு கவலை அவருக்கு இருந்தது. 2026 இந்த தடவை அவர் திரும்பி தேர்தலில் நின்னாரு. அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு போயிட்டாங்க. சரி, தேர்தல் இன்னும் 2 நாள் தான் இருக்குது வான்னு சொன்னோடனே அவங்களும் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே போலிங் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு ஒரு 9 மணிக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அம்மா, நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னாரு. நீ எப்பமா போய் ஓட்டு போட்டேன்னு? நான் காலையிலே போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுட்டோம்ப்பா அப்படின்னு. அவருக்கு ஒண்ணுமே புரியலையா. இதாம்மா சொல்றேன், எனக்கு திருப்பி சொல்லு அப்படின்னா. இல்லப்பா, காலையில என் அண்ணனுக்கு நான் விசில் சின்னத்துல ஓட்டு போட்டோம்ப்பா. அம்மா, உன்னை நான் பெத்த இருக்கிறேன், நீ எனக்கு ஓட்டு போடுன்னு பார்த்தா நீ இன்னமும் உங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டுன்னு. அப்பா, அண்ணன் தான் முதலமைச்சர் ஆக போறாரு, நீ எப்படியும் ஜெயிச்சிட போற, அதனால எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நான் ஓட்டு போட்டப்பா, நீ கோச்சிக்காதன்னு சொல்லிட்டு சாதாரணமா போயிடுச்சு. நான் அப்படியே அன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை. ஆனா நான் எப்படியோ கண்டிப்பா நான் ஜெயிச்சு இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டிலையும் தலைவர் தளபதி இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. 234 தொகுதியிலும் டெபாசிட் வாங்கின ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை தெரிவிக்கிறது. குறுகிய காலம், 75 வருஷம் 50 வருஷம்லாம் இல்லை, குறுகிய காலம். எல்லாம் சின்ன பசங்க, இவனுங்களை வச்சு நீ என்ன பண்ண போறீங்க பாப்போமே, 10 சீட்டு எடுப்பீங்களா 15 சீட்டு எடுப்பீங்களா அப்படின்னதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ரவுண்ட் அடிச்சதுக்கே 107 108 சீட்டு வந்த ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். மேலும் 200 ஓட்டு, 250 ஓட்டு, 300 ஓட்டு, 2500 ஓட்டு, 3000 ஓட்டுன்னு பாத்தீங்கன்னாலே அதுவே ஒரு 37 தொகுதியில நாங்க அந்த மாதிரியான வாக்குகளை எடுத்திருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால், மக்களுக்கு கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்திருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அன்று ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருந்தது. மேலும் எல்லாரும் சொல்லுவாங்க கட்டமைப்பு இல்லாதீர்கள். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் 9,718,000 சில்லற பேருக்கு சுமார் கட்சி பதவிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையாக தெரிந்து கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு
என்ன பதவிகள் தர வேண்டுமோ உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோடும் மாவட்ட செயலாளரோடும் கலந்து பேசி மிக விரைவில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. என்னடா இது, இன்னொரு கட்சியில இவ்வளவு நாள் நம்ம இருந்தோம், இப்ப இங்க வந்திருக்கிறோமே எப்படி இருக்குமேன்னுலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். தலைவர் தளபதியை யார் நம்பி வந்தார்களோ அவர்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்பதை இந்த நேரத்திலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேணாம். நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய ஊர்ல எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று எங்களுக்கு சொன்னால் போதும், அதை நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நேற்று தான் வந்தோம், இன்னைக்கு தான் வந்தோம், இன்னைக்கு காலையில தான் வந்து இந்த கட்சியில் சேர்ந்தோம் அப்படின்லாம் உங்களை ஒரு காலமும் நாங்கள் கேட்க மாட்டோம். இனி வரும் காலங்களில் இன்னையிலிருந்து இப்பையிலிருந்து நீங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் தோழர்கள் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால உங்களுக்கு எந்த ஒரு நெருடலும் வந்து இருக்க வேணாம். நீங்க ஃப்ரீயா இருங்க, எப்பயும் போல நீங்க இருங்க. உங்களுடைய கட்சி பணி, நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து நீங்கள் கட்சி பணியை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல்வேறு குறைகள் எல்லோரும் சொல்லுவார்கள், எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே குறைகளை சொல்லுவாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து 30-35 நாள் தான் ஆட்சி, குறைகள் சொல்லிக்கொள் பெறும் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நம்மளுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை தீர்த்து வைக்கிறது தான் தமிழக முதலமைச்சரின் அவருடைய கடமை என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடன் நாங்கள் எப்போதும் இருந்து உங்களுக்கு பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு உதவிகளை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உதவிகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். வரும் ஜூன் 22ஆம் தேதி தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா, அதை மிக சிறப்பாக எல்லோரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு தலைவருக்குமே பார்த்தீங்கன்னா பிறந்த நாள்லாம் 5 நாள் கொண்டாடுவாங்க, 10 நாள் கொண்டாடுவாங்க. 365 நாளும் கொண்டாடுற ஒரே தலைவர் தளபதி தான். கடந்த பல ஆண்டுகளாக இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த ஆண்டும் மிக சிறப்பாக ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஜூன் 22ஆம் தேதி தலைவர் தளபதியுடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய விழுப்புரம் தொகுதியில் கண்டிப்பாக விழுப்புரம் மாவட்டம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கோட்டையாக மாறும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவருக்கும் எப்போதும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் உங்களுடன் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.